ஓகே. அதாவது நீ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சின்னதா காயம் பட்டிருக்கு, ம். ஒரு உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தான் இப்போ ஒரு 40 நாளைக்கு இந்த கும்பம், மிதுனம், துலாம், மீனம், மகரம் இந்த 5 ராசிகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட போகுது. இதுல கொஞ்சம் டெப்த பார்த்தோம்னா நல்லது கெட்டதை தான் பண்ணுமா, நல்லதே பண்ணாதான்னு கேட்டா 3 ராசிகளுக்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. சூப்பர். அதுல மெயின் தனுசு, ரிஷபம், கன்னியா ராசிகள், இந்த 3 ராசிகளுக்கும் அல்லது 3 லக்னங்கள்ல பிறக்கிறவங்களுக்கும் ஏக் பாஸா இருக்கு. இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், அந்த சந்திர கிரகணம் சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது, பாம்பு வந்து நிலவை விழுங்கிரும் கரெக்ட். அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் கிரகங்கள், நிழல் கிரகங்கள் ராகு சொல்லுவாங்க. கேதுங்கிறது நிழல் கிரகங்கள். சோ ராகுக்கும் கேதுக்கும் இதுல தொடர்பு Correct. இருக்கு. Correct. சோ அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு Correct. சொல்லுவாங்க. சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும், எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும், Correct. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு Correct. சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அந்த நேரங்களை பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும், சூரிய கிரகணமா இருக்கட்டும், கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தனிச்சிருந்தா Correct. அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க. Correct. சோ அது எதற்காக சார் சொல்லுங்க? இது 2 விஷயமா. ராகு கேதுங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள், விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ராகு கேதுனா விஷம். அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின், லாஜிக் பிரகாரம் சொன்னாதான். அதனால வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜிலாம் நிறைய கேள்விப்படுவீங்க. எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது, நான் இது போட்டால் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆகிடும், சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம். விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா விஷத்தின் மூலியமா தான் ஆன்டி வெனமே ரெடி பண்ணுவாங்க.